ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம நமஸ்தே ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். நமஸ்தே ஸ்கீம் அப்படின்னா இது வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீம்ங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். நம்மளோட குப்பைகளை அகற்றுறதாகட்டும், இல்ல பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து கிளீன் பண்றதாகட்டும், இதுல வந்து மனிதர்கள் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கையால எல்லாத்தையும் கிளீன் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது. அத ஃபுல்லா நம்ம வந்து மெஷின்ஸ் மூலமா நம்ம வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த ஸ்கீம். சோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இதோட எய்ம் வந்து என்னன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு சேஃப்டி இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அதே நேரத்துல அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான சம்பளமோ இல்ல பணமோ நல்லா தடையின்றி கிடைச்சுக்கிட்டு இருக்கணும். சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் வந்து இருக்கணும். சோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் பேர் வந்து என்னன்னா SRMS ஸ்கீம். அந்த ஸ்கீமை தான் பெயர் மாற்றம் பண்ணி நமஸ்தே ஸ்கீம் அப்படின்னு மாத்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட அப்ரிவேஷன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு இருந்த ஸ்கீமை தான் நமஸ்தே ஸ்கீம்னு மாத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி வந்து என்னதுன்னா நேஷனல் சஃபை கரம்சாரி பினான்சியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க தான் இந்த நமஸ்தே ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதோட அப்ஜெக்டிவ் கொள்கை வந்து என்னன்னா, அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கிளீன் பண்றது, துப்புரவு பண்றது, எல்லாம் சுத்தம் பண்றதெல்லாம் மெஷின்ஸ் மூலமா தான் பண்ணணும். அதுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ இந்த ஸ்கீம் இப்படி ஒரு எய்மோட கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வர்றதுனால என்னெல்லாம் திருத்தங்கள் வரும், சொசைட்டி எப்படி மாறும், அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நிறைய பேர் செப்டிக் டேங்க் உள்ள இறங்கி கிளீன் பண்ணும் போது அந்த விஷவாயு எல்லாம் தாக்கி இறந்துருவாங்க. சோ இனிமேல் நம்ம மெஷின்ஸ் யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நடக்காது. சோ அப்ப அந்த இடத்துல டெத்தே இருக்காது. இவங்களோட டார்கெட் வந்து 0 டெத். யாருமே இதனால இறக்கக்கூடாது. சோ எல்லா சானிடேஷன் ஒர்க்கர்ஸுக்கும் அந்த மெஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஸ்கில்டு ஒர்க்கர்ஸா மாத்த போறாங்க. அதே மாதிரி மனித கழிவுகளை அகற்றுறதுக்கு அவங்க தன்னோட கையை யூஸ் பண்ணி அதெல்லாம் அகற்றவே கூடாது. நோ டைரக்ட் கான்டாக்ட். ரெண்டாவது, இந்த துப்புரவு தொழிலாளிகள்னா சேர்ந்து ஒரு சிறு தொழில கூட்டமைப்பை அமைச்சுக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதன் மூலமா அவங்க ஏதாவது சின்ன சுத்தம் பண்றது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அதுல அவங்க ஏதாவது மிஷின்ஸ் வாங்கணும், அவங்களோ இல்ல அவங்கள சார்ந்தவங்களோ அவங்க குடும்பத்தினரோ ஏதாவது மிஷின்ஸ் வாங்கணும், இந்த கிளீன் பண்றது சம்பந்தமா வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுல மானியமும் கொடுக்குறாங்க. இவங்களை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், பிரதம மந்திரியோட ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு கீழே இவங்க குடும்பத்தினரையும் கொண்டு வந்திருக்காங்க. சோ அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்ல ஏதோ விபரீதம் நடந்துருச்சுன்னா கவர்மெண்டோட இன்சூரன்ஸ்லயே அவங்களையும் கவர் பண்ணிக்கிறாங்க. ராஷ்டிரிய கரிமா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேம்பெயின் ஓட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மனித கழிவுகளை மனிதனே சுத்தம் பண்றது அப்படின்ற பழக்கத்தையே மாத்தணும், அவங்களுக்குலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் மரியாதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன்காண்டி இந்த கேம்பெயின் நடத்துறாங்கங்க. ஸோ இவ்வளவுதாங்க நமஸ்தே ஸ்கீம். ஸோ May 1ல இருந்து நம்ம புது பேட்சும் ஸ்டார்ட் பண்றோங்க, டெஸ்ட் சீரீஸும் ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க பேட்ச்ல என்ரோல் பண்ணுங்க. ஆல்ரெடி எனக்கு எல்லாம் தெரியும் மேடம், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.